முக்கிய அரசியல் தலைவர்களை நேரில் சென்று பார்த்த விஜய். இதுல குறிப்பா விஜய் அரசியல் ரீதியா அதிகமா விமர்சித்த ஸ்டாலின் அவர்களையும், விஜய அரசியல் ரீதியா அதிகமா விமர்சித்த சீமான் அண்ணா அவர்களையும் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு சிஎம் விஜய். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு 2026 தேர்தலுக்கு முடிஞ்சு இன்னைக்கு தான் முதலாட்டு சட்டசபையில எல்லாருமே குழுவா கூடுறாங்க. அது யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையா தலைமையில புதிய எம்எல்ஏக்கள் அனைவருமே கூடுறாங்க. அதுலயும் குறிப்பா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக எம்எல்ஏயாக உறுதிமொழி எடுத்தாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்களும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு 17வது சட்டமன்றத்துல வந்து எல்லாருமே உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. சரி, ஓகேங்க. விஜய் அண்ணா அவங்க வந்து எல்லாருமே ஆசைப்பட்டது மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள போய் உறுதிமொழி எடுத்துட்டாங்க. சரியா? நம்ம எல்லாருமே அந்த பொசிஷன்ல தான் இருத்தி வைக்கணும், அழகு பார்க்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி அவங்களும் உறுதிமொழி எடுத்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறவு விஜய் அண்ணா எல்லாத்துக்குமே ஷாக்கு மேல ஷாக் குடுத்தாங்க. அப்படி என்ன ஷாக் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சரா இருந்தாங்கல்ல ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு இவங்க தொடர்பு கொண்டு நாங்க உங்கள சந்திக்க வரலாமா அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா பர்மிஷன் கேட்டிருக்காங்க. பர்மிஷன் சரி நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் குடுத்துருக்காங்க. உடனே சட்டமன்றத்திலருந்து எல்லாருமே வெளிய வந்ததுக்கு அப்புறம் டைரக்ட்டா முன்னாள் சிஎம் வீட்டுக்கு போறாங்க விஜய் அண்ணா. ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போறாங்க. போகும்போது என்ட்ரில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அண்ணா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, விஜய் அண்ணாவ கட்டிப்பிடிச்சு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அவரும் என்ன பண்ணாரு, விஜய் அண்ணாவுக்கு கை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்சு கெட்டி அணைச்சாங்க. அப்புறம் வந்து மாறி மாறி சால்வை அணிஞ்சு இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு விஜய் அண்ணா கிளம்புறாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்குது. ஐயோ! விஜய் அண்ணா இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படின்னு ஒரு ஷாக் பொசிஷன்ல இருக்கும்போது, மறுபடியும் விஜய் அண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா வீடு அமைஞ்சிருக்கும் ஆழ்வார்பேட்டையில இருந்து வைகோ, அதாவது மதிமுக தலைவர் அண்ணா நகர் இல்லத்துக்கு போறாங்க. அங்க சரியா? அங்க வாசல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகோ அவரு இருந்தாரு. வந்து விஜய் அவர்கள வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க பையனும் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவ வந்து கை குலுக்கி பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாலைலாம் குடுத்தாங்க, சால்வ போட்டாங்க. இப்படி மாத்தி மாத்தி அவங்களுடைய நட்ப வந்து வெளிப்படையா காட்டுனாங்க. குறிப்பா அதுல வந்து வைகோ வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நாகரிகம் பக்குவம் என்று புகழ்ந்தார். யார? விஜய் அவர்கள. சரியா? அப்புறம் துரை வைகோ வீட்டு ஊழியர்கள அறிமுகம் செஞ்சாங்க. இது எங்க ஃபேமிலி, இது எங்க ஃபேமிலி பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியா விஜய் அவர்கள வந்து ரொம்பவே கொண்டாடுனாங்க. சரியா? சரி, இந்த மாதிரி எல்லாருமே வைப்ல இருக்கும்போது, அடுத்தது யாருகிட்ட தான் சந்திக்க போவாங்க விஜய் அண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கும்போது, டைரக்ட்டா எங்க போறாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ பார்க்க போறாங்க. அதாவது பாமக தலைவர். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கரை நீலாங்கரை இல்லம். சரியா? ஆனா விஜய் அண்ணா அன்புமணி ராமதாஸ போய் பார்க்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலா எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா எந்த படம் நடிச்சாலுமே அதில ட்ரிங்க் பண்றது, அப்புறம் சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கும்ல. மொத கண்டனம் தெரிவிக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, "எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இந்த படத்தெல்லாம் தவிர்த்துருக்கலாமே! நாளைய ஜெனரேஷன் உங்கள பார்த்து கெட்டு போயிறக்கூடாது." அப்படிங்கிற மாதிரி நெறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இப்படி இருக்க சூழ்நிலையில, இன்னைக்கே அன்புமணி ராமதாஸ நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க விஜய் அண்ணா. சரியா? சந்திச்சது மட்டும் இல்லாம, எல்லாத்து கூட ஃபேமிலி கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் வந்து சால்வை அணிஞ்சது, இந்த மாதிரி பாராட்டும் விதமாக 2 பேரும் மாத்தி மாத்தி தெரிவிச்சுக்கிட்டாங்க விஜய் அண்ணா. அதுக்கப்புறம் தான் சரி இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி தலைவர்களெல்லாம் போய் விஜய் அண்ணா போய் பார்க்குறாங்களே, இனி யார போய் பார்க்க போவாங்க? இனி வீட்டுக்கு போயிருவாங்களோ? அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில, ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா டைரக்ட்டா சீமான் அண்ணாவ போய் சந்திக்க போறாங்க. சீமான் அண்ணா, விஜய் அண்ணா வந்து புதுசா அரசியல் தொடங்கி வரம்போது நெறைய விதமா விமர்சனம் பண்ணாங்க. அதுல குறிப்பா வந்து அணிலு அப்படிங்கிற மாதிரியும், அரசியல் என்னவென்றும் தெரியாதவர் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு கூடுனா அது ஓட்டா மாறிருமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமா பேசுனாங்க. இந்த மாதிரி சீமான் அண்ணா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து சில பேர், அப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன் குறிப்பா அவரெல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு
அளவுக்கு விமர்சனம் பண்ணாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில, இன்னைக்கு விஜய் அண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆயாச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஏறியாச்சு. சரி இனி எல்லாத்தையுமே பகைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையாட்டு என்ன பண்ணாங்கன்னா, சீமான் அண்ணா வீட்ல போய் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. போய் சந்திக்கும்போது சீமான் அண்ணா மூஞ்ச பார்க்கும்போது, அப்படியே ஒரு புன்னகை சிரிப்புங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நேரா போயி சீமான் அண்ணாக்கு பொக்கே குடுக்குறதும் சரி, அப்புறம் ஷால்வ போடுறதும் சரி, அவங்க மனைவிட்ட பேசுறதும் சரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பேசிட்டாங்க. சீமான் அண்ணா வந்து ஒரு புக் வேற குடுத்துருந்தாங்க. சரியா, அந்த மாதிரி கிஃப்ட் அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டும் விதமாக அ அவங்க வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க. சரியா, இந்த மாதிரி விஜய் அண்ணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா, அந்த அளவுக்கு சீமான் அண்ணா விமர்சனம் பண்ணுனாங்க. சரி ஓகே. விஜய் அண்ணா இந்த மாதிரி தலைவர்கள நேர்ல போய் பார்த்து சந்திச்சிருக்காங்கல்ல, இவங்க விஜய் அண்ணாவ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில பதிவு போட்டிருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர் அரசியல் நாகரிகத்துடன் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு என் அன்பு நிறைய வாழ்த்துக்களையும், ஆலோசனைகளையும் வழங்கினேன். அப்படிங்கிற மாதிரி தெளிவா பாராட்டும் விதமாக ஸ்டாலின் ஐயா அவர்கள் விஜய் அண்ணா குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் எனது இல்லத்தின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தபோது, உடன் முனைவர் சௌமியா அன்புமணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரு? அன்புமணி ராமதாஸ். அடுத்ததாட்டு சீமான் அண்ணா என்ன சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் என்னுடைய இல்லத்துக்கு வருகை புரிந்தார். அவரை வரவேற்று என்னுடைய அன்பையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். அப்படிங்கிற மாதிரி சீமான் அண்ணா சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா இந்த மாதிரி ஒரு சம்பவத்த பண்ணது ஒரு வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகலாம். குறிப்பா ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா, இதுவரைக்குமே எந்த அரசியல்வாதிகளும் இப்படி பண்ணதே கிடையாதுங்க. சொல்லப்போனா இந்த உலகத்திலேயுமே இப்படி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது விஜய் அண்ணா பண்ணுனாங்க. சரியா? இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா எல்லாத்துக்குமே எடுத்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். அரசியல்ல நெறைய பேர் வந்து அவங்க இப்படி, இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி பலவிதமா வந்து விமர்சனம் பண்ணி பேசினாங்க. சரியா? ஆனா டைரக்ட்டா அரசியல் தாண்டி மத்தபடி எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறதுக்காக விஜய் அண்ணா இன்னைக்கு வந்து எல்லாரையுமே சந்திச்சு அத வந்து காமிச்சிருக்காங்க. சரியா? மத்தபடி அரசியல்ல பகை இருக்கலாம். ஆனா டைரக்ட்டா வந்து பகை கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உணர்த்துனாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிடுவோம். அந்த ஸ்கூல்ல வந்து ஓட்டப்பந்தயம் நடக்குது. அப்போ எல்லாருமே ஓடுறாங்க. 2, 3 பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓடும்போது சில ஆள தட்டி விட்டுட்டு ஓடுவான். சரியா? இன்னொன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட முடியாம செகண்ட் வருவான். உள்ளவன் ஜெயிச்சுருவான். சரியா? இப்படி இருக்கும்போது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து மத்த பசங்கள்ட்ட வந்து சகஜமா பேச தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் விஜய் அண்ணாவும் என்ன பண்ணாங்கன்னா, அரசியல்ல வந்து நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. மக்களுக்காக குரல் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து யாருமே எதிரி கிடையாது. அரசியல்ல எதிரி வேற. அதாவது பெர்மனன்ட் எதிரி அப்படி கிடையாது. அதனால எல்லாத்துக்கிட்டயுமே எல்லாத்தையும் சந்திச்சு அவங்களுடைய வாழ்த்து நம்ம வாங்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துட்டயும் சந்திச்சு வாழ்த்த வாங்குனாங்க. இது வந்து ஒரு பெருந்தன்மையான விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இத பார்த்து நெறைய மக்கள் ஷாக் ஆனாலும், நெறைய பேரு விஜய் அண்ணா இப்படி பண்ணாங்களே! இது ரொம்ப ஒரு ஹேப்பியான நியூஸ். யாருமே இதுவரைக்கும் இப்படி பண்ணது கிடையாது. ஆனா இவுங்க அத கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே யாரும் இந்த பண்ணாத செயல விஜய் அண்ணா பண்ணது. எனக்குமே ரொம்ப புடிச்சிருந்து அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இந்த தலைவர்கள நம்ம பாராட்டி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். அதாவது ஸ்டாலின் ஐயா, வைகோ, அன்புமணி ராமதாஸ், சீமான் அண்ணா இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜோரா பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே மீட் பண்றதுக்காக எப்படியும் விஜய் அண்ணா பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. நான் உங்கள மீட் பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்க வாங்க விஜய் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு கள்ளங்கவடம் இல்லாம, எந்த ஒரு பகையும் இல்லாம வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டனால தானே விஜய் அண்ணா போய் நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. அதனாலவே நம்ம உங்கள கண்டிப்பா பாராட்டி தீரணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். குறிப்பா நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஆ
பேசுறாங்க. சரியா? நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. இவங்க பண்ண தப்ப இவங்க குத்தம் சாட்டி சொல்றாங்க. இவங்க பண்ண தப்ப இவங்க குத்தம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. சரியா? ஆனா இவங்க வந்து சமம் தான். மனுஷங்கள் மத்தியில வந்து எந்த ஒரு எதிரியுமே கிடையாது. எல்லாமே சமம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இத பார்த்துக்கிட்டு நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நம்மளும், நம்ம வந்து எங்க கட்சி பெருசு, எங்க கட்சி பெருசு அப்படிங்கிற மாரி சண்டை போடக்கூடாது. எல்லாமே ஒண்ணு தான். எல்லாருமே ஈக்குவல் தான். அரசியல்ல வந்து இவங்க போட்டி போட தான் செய்வாங்க. யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி போட்டி போட தான் செய்வாங்க. அதுக்காக என்னனாலும் பேசுவாங்க. அதே மாதிரி அரசியல்ல விஜய் அண்ணாவும் ஜெயிச்சாச்சு. சரியா? இப்படி இருக்க சமயத்துல நம்ம வந்து இந்த கட்சி பெருசு, இந்த கட்சி பெருசுன்னு மக்களாகிய நம்ம வந்து சண்டையே போடக்கூடாது. எல்லாருமே சமம் தான். எதா இருந்தாலும் ஆட்சி புரிஞ்சவங்க நம்மள வந்து பார்த்துப்பாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் விஜய் அண்ணா வந்து எல்லாருமே ஒண்ணு தான். எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு புரிய வைக்கும் விதமாக இந்த ஒரு செயல பண்ணுனாங்க. இந்த பெரிய செயல் யாருமே மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஏன்னா குறிப்பா இதுவரைக்கும் எதுவுமே நடந்ததே கிடையாது. இருந்தாலும் அவ்வளத்துக்கு எல்லாருமே தூக்கி போட்டு விமர்சனம் பண்ணாங்க விஜய் அண்ணாவ. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு புதுசா அரசியலுக்கு வந்திருக்கோம். ஒரு ஆட்சிய புரிஞ்சிருக்கோம். முதலமைச்சரா ஆயிட்டோம். இனிமேலு நம்ம எல்லாத்தையுமே பிளெஸ்ஸிங் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பெரிய பெரிய ஆட்கள்ட்டலாம் போய் அதாவது வயசு மூத்தவங்களுக்கு மரியாதை குடுத்து, எல்லாத்துக்கிட்டயுமே மரியாதை குடுத்து பிளெஸ்ஸிங் வாங்குனாங்க விஜய் அண்ணா. இதுவே நம்ம வந்து பாராட்டி குடுக்க தான் செய்யணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, விஜய் அண்ணா இன்னைக்கு முக்கியமான தலைவர்கள பார்த்துருக்காங்களா? அதுல எல்லாத்துட்டயும் வாழ்த்து வாங்கியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.